இப்போ நெக் தைக்க போறோம்னா நமக்கு ஒயிட் கலர் துணியை உள்ளார கொடுத்து நம்ம தைக்க போறோம். இந்த ஷேப்புக்கு மாதிரியே வச்சு ஒரு சாதாரணமா வெட்டிக்கிற வேண்டியது. கழுத்து அளவு சுத்தி வர அளவு ஒரு கர்ச்சிப் அளவு வெட்டிக்கிட்டு சுருக்கம் இல்லாம தைக்கணும். அப்படியே வச்சு அந்த ஷேப்புக்கு தச்சிட்டோம். இப்போ நம்ம வெளியில தெரியறதுக்காக இந்த பீஸ் அப்படி வச்சு தச்சிருக்கோம். உள் பக்கமா ஒரு சாதாரணமா துணி எடுத்து சின்ன சாதாரணமா எவ்வளவு அகலத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிறோம். சாதாரணமா ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பீஸ் உள்ள இருக்கிறத வெட்டிட்டோம். இந்த வளைவ பாகத்தெல்லாம் லேசா கொஞ்சம் கொஞ்சம் கீறி விட்டுக்கணும். வளைவான பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிட்டா அழகா உங்களுக்கு அந்த பீஸ் இந்த பக்கம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கணும். இப்போ இந்த துணியை இந்த பக்கம் திருப்பி கொண்டு வரணும். ஒயிட் கலர் பீஸ் கொடுத்து வெளியில திருப்பி இருக்கோம். திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். அந்த பீஸ் அப்படியே வெளியில தெரியாம மெலிஸ் சின்னதா ஒரு ஓர தையல் போட்டுக்கிறோம். அதுல வளைவா அதே மாதிரியே எந்த நெக் வெட்டினாலும் இதே மாதிரி பீஸ் கொடுத்து நம்ம வி நெக் வெட்டினாலும் பா நெக் வெட்டினாலும் ரவுண்ட் நெக் வெட்டினாலும் நமக்கு எந்த டிசைன் வெட்டினாலும் அந்த துணி அதே மாதிரியே தச்சு ஒரு கலர் துணியை கொடுத்து இப்படி தச்சு இப்படி திருப்பிடுறோம். திருப்பிட்டு நமக்கு இப்போ இதுல பா ஷேப் வேணா பா மாதிரி வெட்டிக்கிறோம். நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணா ரவுண்ட் மாதிரி வெட்டிக்கிறோம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்படி சின்னதா அப்படியே நம்ம இது வரைக்கும் இப்படி இவ்வளவுதான் எடுக்க போறோம். இப்படி எடுத்துட்டு அதுல பைப்பிங் கொடுத்துட போறோம். நெக் ஒரு டிசைன் பண்றதுக்காக. இது பிசுறு மறைக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் இதுல இருக்கிற கலரை பைப்பிங் மாதிரி கொடுத்து தைக்க போறோம். இல்லாட்டா நூல் நூலா வரும். அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஓரமா இப்படி வச்சு தச்சுட்டு அப்படி ஸ்லோ வளைவா தைக்கணும். ஒட்டே இருக்கக்கூடாது. துணியில ஜாயிண்டே இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும் பைப்பிங்லாம். துணி இல்லாதனால ஒட்டு போட்டு வச்சிருக்கோம். ரவுண்டா தைக்கணும். பொறுமையா தைக்கணும். இப்படி தச்சாச்சு. தச்சுட்டு இந்த வெளியில தெரியறதெல்லாம் வெட்டிடணும். பிசுறு பிசுறா தெரியறதெல்லாம் மடிச்சு தைக்கும் போது அப்புறம் வெளியில தெரியாது. ஃபினிஷிங் அழகா தைக்கணும். இப்போ இப்படி தச்சாச்சு. தச்ச பிறகு
இது பனிமரத்தில் டிசைன் நெக். இது ஒரு மாடல். இப்படி நமக்கு எத்தனை கலர் இருந்தாலும் அப்படியே ரெட்டு, கிரீனு, ஒயிட் இதுல இருக்கிற கலர் எல்லாம் கொடுத்து நம்ம டிசைன் நம்ம இஷ்டம் போல டிசைன் பண்ணிக்கலாம். இன்னொரு ரவுண்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு ரவுண்ட் வைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்த வெள்ளை துணி தெரியுற அளவுக்கு இந்த சைட்ல வச்சு டபுளா மடிச்சு இது ஓரமா வச்சு தையல் போட்டுட்டு இப்படி மடிச்சிடணும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் வைக்கிறேன் பாருங்க. பைப்பிங் வைக்கும்போது பைப்பிங்க ஸ்லோவா அப்படியே தைக்கணும். அடுத்த லைனும் தச்சாச்சு. அதுக்கும் அதே மாதிரியே பிசரெல்லாம் வெட்டிடணும். ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹோல்ஸ் மறைக்கிறதுக்காக ஒரு சதுர துணி, ஒரு நீட்டமா ஒரு துணி எடுத்துட்டு அதே துணியை நம்ம இப்படி மடிச்சு மடிச்சு தச்சுக்கணும். ஃப்ரில் தைக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஒரு மடிப்பு, 2 மடிப்பு, எவ்வளவு வேணுமோ இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுடணும். சின்னதாக தச்சு வச்சுக்கிறோம். வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ இதை இந்த பக்கம் மேல் பக்கம் மடிப்பு பக்கம் இதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த ஷேப்புக்கு மாதிரி நம்ம தச்சுக்கிறோம். அப்படியே வச்சு தச்சிடுறோம். அந்த முதல்ல போட்ட தையல் மேலேயே நெக் ரெடி. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை உள்ள இருக்கிறத தூக்கிட்டு இதை கட் பண்ணிடணும். நமக்கு தேவையில்லாத பீஸை உள்பக்கம் இதை வெட்டியாச்சு. அவ்வளவுதான். ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சது.